மன்னித்து விட்டேன் என்று வாயளவில் கூறினாலும் மனதளவில் மன்னிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்று மன்னிக்கும் சுபாவம் மனிதரிடையே குறைந்து வருவதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. வன்முறைகள் பெருகி வருவதற்கு காரணம் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போர் 1/9/1939 முதல் 2/9/1945 வரை 6 ஆண்டுகள் நிகழ்ந்தன. அப்போது பிரிட்டிஷ் படையைச் சேர்ந்த எரிக் லோமாகிஸ் என்பவரை ஜப்பானிய படையினர் பிடித்து கொண்டு சென்றார்கள். இப்படி அநேகர் கைது செய்யப்பட்டு தாய்லாந்து பர்மாவிற்கு நடுவே புகைவண்டி தண்டவாளம் அமைக்கும் பணியில் கடினமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அநேகர் பசி, வியாதி, கடின உழைப்பால் மரித்தனர். இதையெல்லாம் 3 ஆண்டுகள் சமாளித்து எரிக் விடுதலையாகி தாய்நாடு திரும்பினார். தன்னை கொடுமைப்படுத்திய நாகாசி என்பவனை எப்படியாவது அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று துடித்தார். எதிர்பாராத விதமாக 1987ஆம் ஆண்டில் இப்படி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு புத்துணர்ச்சி முகாம் நடைபெற்றது. அவரது உள்ளத்தில் தொடப்பட்டவராக தன் மனதில் இருந்த வெறுப்பை அப்புறப்படுத்தினார். அதன் பின்னர் 1998ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் நாகாசியை சந்தித்தார். நாகாசி தான் நடந்து கொண்ட விதத்திற்காக மிகவும் மனம் வருந்துவதாக மன்னிப்பு கேட்டார். எரிக் அவரை மனதார மன்னித்து ஒரு தெய்வீக சமாதானம் தன்னை ஆட்கொள்வதை உணர்ந்தார். என் மனதிலிருந்து வெறுப்பை அகற்றிய பின்னர் ஓர் இனம் புரியாத இன்பமடைந்துள்ளேன் என்று எரிக் கூறினார். இன்று யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? இறைவனிடம் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் மற்றவர்களை மன்னித்தே ஆக வேண்டும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியன்ஸ் 3:13 Forgive one another. ஒன் சாங். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவா என் மகனே. அவர் உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவா மகனே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். பாவங்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். காயங்கள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.